ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ரொமோ வந்திருக்கு. இந்த ப்ரொமோக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் லேட்டஸ்ட்டாக வந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் வந்திருக்கு. என்னன்னா மறுபடியும் சாச்சனா மண்டலே கொட்டுறாங்க, ராணுவ மண்டலே கொட்டுறாங்க. ஆனாலும் ஒரு சில பேருக்கு சாச்சனா மேலே ஒரு பரிவு இருக்க தான் செய்யுது. அந்த பொண்ணு சின்ன பொண்ணுன்றதுனால இந்த அம்மா ஸ்டேஜ் அப்பா ஸ்டேஜில் இருக்கவங்கள கொஞ்சம் வயசானவங்களாம் வந்துட்டு கொஞ்சம் பாவப்படுறது தெரியுது. ஆனால் இது பிக் பாஸ் கேம், ரத்த கலா பூமி அப்படின்னும் போது அதெல்லாம் வந்துட்டு பண்ணுறவங்கள வந்துட்டு கண்டிப்பாக அவங்க கண்டிக்க தான் செய்வாங்க. நேற்று கண்டிக்கவே இல்லை. அதுக்கு அவ்வளோ ஆர்ப்பாட்டமா, அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இவ்வளோ பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ உண்மையிலேயே கண்டிச்சிருந்தா அவ்வளோதான் போல இருக்குது. சார் இங்கே வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு கொஸ்டின் வைக்கிறார். எந்திரிங்க அப்படின்னு ராணி அப்படி முழிக்கிறாங்க. மறுபடியும் நானான்னு அதுக்கு அழுதாலும் அழுதுருவாங்க. இப்போ 2 பேரும் நிற்க வச்சு, சரி இங்கே வந்து 2 நாடு இருந்துச்சுல்ல, இந்த 2 நாட்டில் இவங்களுடைய தனித்தனியாக ஆட்சி நடந்துச்சா? ராஜாவோட ஆட்சி ராஜா நாட்டிலையும், ராணியோட ஆட்சி ராணி நாட்டில் நடந்துச்சா அப்படின்னு கேட்கும்போது அருண் அழகாக ஒரு விஷயத்தை வைக்கிறார். சூப்பராக வைக்கிறார். என்ன வைக்கிறாருன்னா, இங்கே 2 நாட்டிலையும் வந்துட்டு இவங்க 2 பேரும் ஆட்சி செஞ்சாங்களா, அதை செஞ்சாங்களா இல்லையான்றதை தவிர்த்து பார்க்கும்போது 2 பேரோட தளபதி இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் வந்து ரொம்ப பவராக இந்த பண்ண மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அழகான ஒரு விஷயம் வைக்கிறேன். ஏன்னா அவங்க 2 பேர் சவுண்டு தான் கேட்டது, இவங்க 2 பேரும் சைலண்ட்டாக உட்காந்துருந்தாங்க. அதில் பார்த்தோன்னா இவங்க கொஞ்சம் அதிகப்படியாக பேசுகிற மாதிரி இருந்துச்சு. கண்டென்ட்டு தப்போ ரைட்டோ ஏதோ ஒன்று, ஆனால் சாச்சலாக பேசினாங்க. பட் ராணுவம் வந்துட்டு இப்படியே கத்தா நல்ல முறை, இன்னும் நல்ல முறை அப்படின்ற மாதிரி தான் இருந்தார். முத்துக்குமார் என்ன சொல்கிறாருன்னா, 2 பேரோட சீட்டு கடியில் கம்மை வச்சு ஓட்டிட்டாங்களோன்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னும் போது எல்லோரும் சிரிக்கிறாங்க. இவர் எப்பயுமே அப்படி தான் ஜாலியாக ஃபன்னாக பேசுகிறாரு வச்சுக்கங்களேன். அப்போ வந்துட்டு அவர் என்ன சொல்கிறார், நம்ம விஜய் சேதுபதி அவர்கள், அப்போது இவங்க 2 பேரையும் மந்திரி, அதாவது இந்த படைத்தளபதிகள் வந்துட்டு ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா, மந்திரியும் படைத்தளபதி அப்படின்போது ஆமாம் சார் அப்படின்றாங்க. ரைட்டு. அப்புறமா நம்ம ஆனந்தி, இந்த ஆனந்தி அடுத்தவங்களை குறை சொல்கிறதெல்லாம் நல்லா பேசுவாங்க. சரி என்னையை கேட்டிங்கன்னா, ஆனந்த் இது வரைக்கும் எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக பண்ணி இது வரைக்கும் ஆனந்தி நிற்க வச்சு இவங்க எப்படி பண்ணாங்க, இது வரைக்கும் ஏதாவது நிகழ்வு நடந்திருக்கு? ஒன்றுமே நடக்கல. ஏன்னா நடக்க விட மாட்டாங்க. ஏன்னா பிரச்சனை வருது எப்படி, நம்ம அங்கே ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தா தானே பிரச்சனை வருது. நான் தான் பர்ஃபார்மன்ஸாக கொடுக்க மாட்டேனே, அதனால் நான் வந்து சொல்கிறது அங்கே தெரியும், என்னை யாரும் சொல்ல விட மாட்டேன். என்ன ஒரு உள்ளத்தனம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ விஜய் ஆனந்த் என்ன சொல்கிறாங்கன்னா, வைல்ட் கார்டு என்ட்ரியாக வந்துட்டு பாய்ஸ் டீமில் ஒருத்தர் வந்திருக்காரு ராணா, அவருக்கு ஒரு சூப்பரான விஷயம், அதிகாரத்தை யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் கிடச்சும் அவர் வந்து அதை பயன்படுத்தலைன்றதுல எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சார்ன்றாங்க. உங்களுக்கு வருத்தமாக தான் இருக்குது. நீங்கள் உள்ளே இருக்குது, நிறைய பேருக்கு வெளியே வருத்தமாக இருக்குது. அப்போ நம்ம நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு மறுபடியும் முதல்ல இருந்தான்ற மாதிரி சாட்சம் அப்படியே பார்ப்பாங்க. நேற்று நடந்த விஷயத்தையே வந்து ஆஃப் பண்ணுறதுக்கு நான் மட்டும் பாடுறதுக்கு வெளியே போய் அழுத்தேன். அதுக்கப்புறமா எல்லாரும் வந்து சமாதானப்படுத்துனாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அண்ணா வேணும். எந்த அண்ணா வேணும்? முத்து அண்ணா வேணும். இப்போ முத்தண்ணா வேணும். அவர் போய் கட்டி பிடிச்சி அழாதம்மா, எனக்கு அம்மாவை பார்க்கணும். அம்மா எவ்வளோ ஆசையாக கேட்குது அந்த பொண்ணு, அம்மாவை பார்க்கணும், அமுச்சு விட வேண்டானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அப்பா நான் இருக்கும்போது அம்மாவை பார்க்கறது எதுக்கு, அவங்க அங்கே போகணும் அப்படின்ற மாதிரி இவர் எங்கே விடுறாரு. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் படி கம்மியாக இருந்தது, படி சாட்சனாக தான் வெளியே போயிருக்கணும். பட் கண்டென்ட் கொடுக்குறாங்க. அதனால் அவர், அதுவும் இல்லாமல் அப்பா வேறு உள்ளே இருக்கார், அதனால் அவங்கள விடாமல் வர்ஷினி பாவம் வந்துட்டு வெளியே போயிருக்காங்க. சரி நீங்கள் இந்த ப்ரோமோ பார்த்து எப்படி என்ஜாய் பண்ணிக்கலாம்ன்றத சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து அதாவது சாச்சனாக்கு மறக்க முடியாத ஒரு வாரமாக கண்டிப்பாக இந்த சீசன் 8 இந்த வாரம் இருக்குது. ஏன்னா நேற்றுமே செம்மாடி, ஆனால் அதில் எப்படியோ வந்து முட்டி மோதி எப்படியோ அந்த சூனாப்பனா புனார் பாருங்க, எனக்கு என்னமோ ஓ மேலே தான் டவுட் இருக்கு. ஏ கலை அந்த மாதிரி வந்துட்டு பண்ணி விட்டாங்க. இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க, என்ன அக்கா போகிற, என்ன நாடகம், பொய் நாடகம், யார்கிட்ட போய் அழுது ஒப்பாரி வைக்க போகிறாங்கன்னு தெரியல. சரி நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர், மறக்காமல் லைக் தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.